கிறிஸ்து இயேசுவை முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணுங்க? முழு உள்ளத்தோடு நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்களுடைய இதய ஆழத்துல எந்த ப்ராப்ளம் இருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறதோ, இயேசு அந்த ஆழத்துல இருக்கிற பிரச்சனையை மாத்துவார். ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்றாருங்க? உன் ஆழத்துல இருக்கிற எடுக்க முடியாத ப்ராப்ளத்தை ஜீசஸ் என்ன பண்றாருங்க? எடுத்து மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆழங்களில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம மேலோட்டமா இருந்தா காற்று வர பொழுது நம்ம என்ன பண்ணிடுறாங்க? பறந்து போகிற சூழ்நிலையாக மாறும். பறந்து போகிறது என்றால் நம்மளுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது நம்ம விழுந்து போயிடுவோம். என்ன பண்ணுவாங்க? விழுந்து போயிடுவோம். அதுதான் காற்று வரும்போது அடிக்கப்பட்டது போல நம்ம என்ன பண்றாங்க? போயிடுவோம் என்ற ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டேன். அப்போ ஆழங்களில கர்த்தர் நம்மளை வைத்திருக்கணும். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் அப்பா, அந்தி சந்தி மதியம் 3 வேளையை நான் உம்மை நோக்கி பார்ப்பேன். என்னையே உமக்கு அர்ப்பணிப்பேன். ஆண்டவரே, எனக்காக ஒரே தேவனே, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு எனக்கு சுகம் கொடுக்க முடியும். என் ஆழத்தில் இருக்கிற பாரங்கள் என்னை விட்டு விலக உங்களால ஆகும் இயேசுவே என்று சொல்லி உள்ளத்துல ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்க? உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து விசுவாசம் வைக்கணும். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற கேட்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் கொடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளுங்கப்பா. என்னுடைய விண்ணப்பனுடைய சத்தத்திற்கு உங்களுடைய செவியை கவனித்திருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஆழத்திலிருந்து உண்மையா உங்களை தான் நான் நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களே தான் நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளுங்க. உடைய செவி எனக்காய் சாயுங்கப்பா என்று எப்ப கேட்கணும்? எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இந்த வார்த்தையை நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் இருந்தாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை விட்டு கிடைக்கல, விசுவாசத்தை விட்டு கிடைக்கல. யோபுடைய வாழ்க்கையிலும் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டுச்சுங்க. இன்னைக்கு ஒரு தலைவலிக்கு நம்ம எத்தனை மாத்திரை சாப்பிடுறோம், எவ்வளவு தைலம் போடுறோம். ஒரு வயிற்று வலிக்கு எத்தனையோ காசு பணங்களை கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிடுறோம், பணங்களை செலவு பண்றோம். ஒண்ணுமே செலவு பண்ணாத யோபு பாடுகளை அனுபவித்தாரே. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் பார்த்தீங்கன்னா, யோபு அந்த வழியில கூட ஆழங்களில் இருந்து கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்தாருங்க. யாரையும் நோக்கி பார்க்கல. ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, என் செவி, உம்முடைய செவிகளை எனக்கு என்ன பண்ணுங்க? கவனித்தார்களோ, என் சத்தத்தை கேளுங்க என்று சொல்லி அநேக சத்தங்கள் யோபுக்கு, அநேக சத்தங்கள் தாவீதுக்கு, அநேக சத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனாலும் அந்த சத்தம், உலகத்துடைய காரியங்களான சத்தம் எனக்கு வேண்டாம். உலகத்துடைய சத்தம் நமக்கு வேண்டாம். உலகத்துடைய சத்தம் உன்னை எங்க கொண்டு போய் விடுங்க? இன்னும் துக்கத்துக்கு கொண்டு போகும், இன்னும் வேதனைக்கு கொண்டு போகும், உன்னை பாதாளத்திற்கு கொண்டு போகும். நீ எப்ப மரித்து போவேன் என்று கொண்டு போகும். இயேசு கிறிஸ்துடைய ஒரே ஒரு சத்தம், ஒரே ஒரு கரம், அவருடைய வார்த்தை மாத்திரம் தான் உங்களை எண்ணி மீட்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக தான் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும் அப்பா. மனுஷர்கிட்ட போய் நம்முடைய குறைகளை சொல்லி 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 ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னதுங்க? ஒரு பிரயோஜனம் கிடையாது. உனக்காக எனக்காக மரித்த உங்களுக்கு செவி கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள ராஜா இயேசு கிட்ட தான் நம்ம சொல்லணும். அப்பதான் நமக்கு என்ன இருக்குங்க? பலன் இருக்கும். அப்பதான் சேனைகளின் தேவன் நமக்கு அடைக்கலமா இருப்பாருங்க. இல்லையா? இருப்பாரா? இருக்க மாட்டாருங்களா? நிச்சயமா இருப்பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பாக. என்னுடைய ஜெபத்தை கேளுங்க இயேசுவே. என் ஜெபத்தை கேளுங்க. என் ஜெபம் எப்படியாப்பட்ட ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று நீங்க கேளுங்க இயேசுவே. உங்களால மாத்திரம் தான் எனக்கு என்ன கொடுக்க முடியுங்க? சமாதானம் கொடுக்க முடியும்.
என் சூழ்நிலையை மாற்ற முடியும். என் கண்ணீர் போராட்டங்களை இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியாப்பா. சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தேவன் இயேசு மாத்திரம்தான். உன்னையும் என்னை ரட்சிக்கிற ஒரே தேவன் இயேசு மாத்திரம் தாங்க. ஆமென் சொல்லலாம். இயேசு மாத்திரம் போது நீங்க ஹல்லேலூயா சொல்லணும். இயேசுன்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் காணப்படணும். அதுதான் தேவனுடைய வார்த்தையை நீங்க ஆழமா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் என்று அந்த ஆமென் ஹல்லேலூயால என்ன பண்ண முடியுங்க? தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அழுந்து ஜெபிச்சீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு உள்ளத்துல எவ்வளவு போராட்டங்களை வைத்து கூட கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டுச்சு. உங்களுடைய விண்ணப்பங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாச்சுங்க. பதில் கொடுத்தார் என்று விசுவாசிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பதில் கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க, எல்லா வாய்களை திறந்து சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்.